ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அனிமே கேரக்டர்ஸை பற்றி பார்க்க போகிறது இல்லை, அதே மாதிரி எந்த அனிமே பற்றின ரிவ்யூவும் பார்க்க போகிறது இல்லை. ஜஸ்ட் ஒரு ஓப்பன் டாக்னு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா தமிழ் அனிமே ஃபேன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதாவது அனிமேவை தமிழில் பார்க்கக்கூடிய ஒரு பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஸ் வந்துட்டு தமிழில் வந்துச்சு. அதே மாதிரி நருட்டோ தமிழ் டப் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆனிச்சு. ஸோ இந்த மாதிரி சில ரீசனால் வந்துட்டு அனிமேவை தமிழில் பார்க்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் கிரியேட் ஆனாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு சந்தோஷமான விஷயம் தான். அதாவது நிறைய அனிமே ஃபேன்ஸ் உருவானாங்கன்னா அனிமேவும் வந்துட்டு இந்தியாவில் டெவலப் ஆகும். ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அனிமே ஃபேன்ஸ், அதாவது எல்லாரையும் சொல்லலாம், ஒரு சில அனிமே ஃபேன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாகிற விஷயத்த வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ தான் ஒரு அனிமே வந்துட்டு ஒருத்தன் பார்க்க ஆரம்பிச்சிருப்பான், அந்த அனிமேவை ஃபுல்லாக கூட அவன் முடிச்சிருக்க மாட்டான். ஒரு 300 எபிசோட் இருக்க அனிமேல வந்துட்டு ஒரு 2 எபிசோட் தான் பார்த்துருப்பான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த அனிமேல உள்ள ஒரு பாப்புலரான கேரக்டர் எடுத்து அந்த கேரக்டர்ஸ்க்கான ரீல்ஸ் எல்லாத்தையுமே லைக் பண்ணி அந்த ரீல் எடுத்து ஸ்டோரிலையும் ஸ்டேட்டஸ்லையும் வந்துட்டு போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஜிராயா, மினாட்டோ, ஒபிட்டோ அவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது. இருந்தாலும் அவங்களோட பிக்சர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ப்ரொஃபைல் பிக்சராக வைப்பாங்க. அதெல்லாம் யாருக்கு கடுப்பாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேவை ஃபுல்லாக முடிச்சுட்டு இருப்பாங்க, அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக கடுப்பாகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நருட்டோ வந்துட்டு ஒருத்தன் பார்க்க ஆரம்பிக்கான், அவன் 2 எபிசோட் தான் பார்த்துருக்கான். ஆனால் அவன் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா மதரா உச்சிகா இருப்பார். இல்லை எனக்கு புரியலை, நீ 2 எபிசோட் தான் பார்த்துருக்க, அதுக்குள்ளே எப்படி உனக்கு மதரா உச்சிகாலாம் யாரு, மதரா உச்சிகாவோட பவர் என்ன, அவனோட கேரக்டர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, அவனோட பேக் ஸ்டோரி என்ன, அதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சராக வைங்க, ஸ்டோரி ஷேர் பண்ணுங்கள், ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணுங்கள், என்னனாலும் பண்ணுங்கள், அதெல்லாம் வந்துட்டு நான் ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அந்த அனிமேவை ஃபுல்லாக முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, அந்த அனிமேவை ஃபுல்லாக கூட இல்லை, அந்த அனிமேவை பாதி முடிச்சுட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் கூட அனிமே ஃபேன்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதை விட்டுட்டு நிறைய பேர் ரீல்ஸில் வந்துட்டு அனிமே எடிட்ஸ்லாம் பார்த்துட்டு மினாட்டோ தான் கெத்து, மதரா தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அனிமே இந்தியாவில் ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நானும் அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யாருன்னு தெரியாத ஒரு அனிமே கேரக்டர் எடுத்து ப்ரொஃபைலையும் ஸ்டோரியிலையும் ஷேர் பண்ணுறது கரெக்டான விஷயமா? அப்படி நீங்கள் ட்ரெண்டி பர்சனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த அனிமேவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அனிமே கேரக்டர்ஸ்லாம் எடுத்து ப்ரொஃபைலாகவும் ஸ்டோரியிலையும் அப்லோட் பண்ணுங்களேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆல் ஐசான் ரஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி டெம்ப்ளேட் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஆல் ஐசான் ரஃபா அப்படின்னா என்னென்ன தெரியாதவங்க அந்த டெம்ப்ளேட் எடுத்து ஸ்டோரியில ஷேர் பண்ணாங்க. வை? பிகாஸ் இட்ஸ் ட்ரெண்டிங். நீங்க அந்த விஷயம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு ஸ்டோரியில ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு குட் திங். ஆனா என்னென்ன தெரியாம நீங்க அதை ஸ்டோரியில ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மரியாதையா நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி தான். ஸோ யாராச்சும் உங்ககிட்ட வந்துட்டு ஆல் ஐசான் ரஃபான்னு சொல்லிட்டு ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்கே அப்படின்னா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் முடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு தான் அவமானம். ஸோ சேம் திங் தான் அனிமே சைட்லேயே நடக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அது வந்துட்டு உங்களுக்கு தான் நல்லது. ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்துட்டு யாரையும் ஹர்ட் பண்ணணும், கோவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் மேக் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு 100 பேர் இந்த வீடியோ பார்க்கிங்க அப்படின்னா அதில் 10 பேர் இல்லை ஒருத்தனாச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு அவன் சேஞ்ச் பண்ணிப்பாங்களே. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் மேக் பண்ணேன். ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.